என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க என்னடி தனித்தனியாக கைண்டு போகுது. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த பக்கம் பிடிக்கிறது, எதனா ஒரு பக்கம் பிடிப்போம். கையில் பார்த்தா சின்ன குழந்தைங்க விளையாடணும் பொம்மை அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குட்டியோன்னு இருக்கு. கீழே இருக்கு தெரியவே இல்லை. கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறது தெரியல. பார்த்தீங்களா எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஏமாத்தினாங்க. நான் என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டால் ஹேண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு இப்போ வலை ரிங்கு ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் ரிங்கு. சைஸ் வேறு 10 தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானே போய் எடுத்துக்கிட்டேன். ரிங்கு போடுறதுக்கு கை எப்படி கட்டுவாங்க போட இல்லை போட வேண்டிய விரல் எடுத்து மூக்கில் குத்துற வேண்டிய. கரெக்டாக இருக்குமோ 10 பயந்தனே இல்லை பாருங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிங்கு கொடுத்துருக்காங்க வேறு லெவலு. எப்படி இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி என்னோட இப்போ பெருசாக கொடுக்க முடியாது. பரவாயில்ல, எனக்கு கிஃப்ட் வந்து சின்னதாக கொடுத்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் தான் தெரியல என்ன நீ தானே வாங்கினா ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கிஃப்டாக முக்கியம், கொடுக்குற மனசு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். உன் கூட சேர்ந்து உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு போகலாம். இப்போ தான் என்னோடய பாணியில் வர தங்கம் எங்கே முடியுது. நான் பெரிய எடுத்துக்கிறேன். பின்ன அவன் தலைமாட்ட வாங்க கற்க போட்டுனா எப்போ பேக் பண்ணேன்? கடைக்காரன் இவ்வளோ மோசமாக பேக் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. பேக் பண்ணேன். அதை கொண்டு வச்சுட்டேன். நாங்கள் வந்து 10 டேப் போட்டு வச்சுக்கிறேன். சைலண்ட் ட்ரெஸ்ஸா ட்ரெஸ் எதுக்கு எனக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிறேன். திருப்பி பாரு. சாரியா மேட்சிங் கலர் சாரி ஃப்ரெண்ட். சாரி மட்டும் இல்லை பாருங்களேன் எப்படி அதெல்லாம் அப்படி தான். ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருக்கு. பாருங்க எப்படி அளவு ப்ளவுஸ் இல்லாமல். நீ ரொம்ப நாளாக ஒரு ப்ளவுஸ் காணும்னு சொன்னல. ப்ரௌன் கலரில் ஒரு ப்ளவுஸ், அதனோட அளவு தான் அது. ரொம்ப நாளாக நான் சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அளவு ப்ளவுஸ் எங்கே வச்சேனே தெரியல.
அப்படியே அமைதியாக கூட மாதிரி இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே தெரியாத மாதிரி. இதை பாருங்க, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல, என் அம்மாக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ்லாம் கொடுக்காது. சாரி வாங்கினது பெருசு இல்லை, அது ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்குறேங்க. நாங்கள் வந்து மேட்சிங்காக போட போகிறோம். அவரோட டிஷர்ட் இது. ஆமாம், டிஷர்ட் தானே, டிஷர்ட் எடுத்துருக்காரு. நாங்கள் 2 பேரும் மேட்ச் எடுத்துருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக நாங்கள் 2 பேரும் மேட்சிங்காக போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்திருக்கேன் நான். ஸோ கப்புள் ட்ரெஸ்ஸிங் இதுதான். நல்லா இருக்கு. நீங்கள் பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த சாரி ஈவினிங் கட்டுவேன் கண்டிப்பாக, கோவில் போகும்போது கட்டுவேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலரும் நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, என்ன கிஃப்ட்டுன்னு ஓப்பன் பண்ணதை. அந்த கிஃப்ட்டு தான் நாங்கள் இப்போ போட்டுருக்கோம். 2 பேரும் மேட்சாக இப்போ தங்கத்துக்கும் அதே மேட்சிங் தான் போட்டிருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை, கோவிலுக்கு வந்திருக்கோம். கோவிலுக்கு வந்திருக்கோம். ஸோ மார்னிங் வந்து எங்களால் வர முடியல. ஸோ ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் இருந்துச்சு, இல்லை கம்பெனிக்கு போயிட்டு பண்ணிட்டு சாமி போயிருக்கேன். வந்து கோவிலில் இருந்தாச்சு உட்காந்து சாருக்கு வந்து தூக்கம் வந்துச்சு. அதனால சரி தூக்கம் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலுக்கு வந்து அர்ச்சனை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். எனக்கு ஏதாச்சும் வாங்கி தரேன், வாங்கியே தர மாட்டாது. என்னன்னு கேளுங்க. அதுதான் அழகாக ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன். இதனால என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணி கேட்டேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ். பெருமானே சொல்லுங்கள், பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்களாம் வந்து நான் சாப்பிடுங்க. நான்வெஜ் தான் வேணும்னு கேட்கலையே. சரி ஓகே, வர சொல்லுங்கள் போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோமா இல்லை வேறு எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று சொல்கிறோம். அது வீட்டுக்கு போயிட்டுனா வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். அங்கே போயிட்டு இல்லை வேறு எங்கன்னா போகணும்னா அதே வீடியோவில் காட்டுறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெட்டிங் டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நேராக கோயில் போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் வேறு எங்கேயும் போகல. அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டல. நாங்கள் வேறு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டேன். சார் டைம் மாற்றாமல் அப்படியே இருக்குது. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதால வந்தோடனே ட்ரெஸ் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் எங்களோட செலிப்ரேஷன் குட்டியோ முடிஞ்சிச்சு. எங்களோட ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். பாய், Next video ல பார்க்கலாம்.